சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். உலகம் அறிந்த பல நபர்களை பற்றி அறியாத சில ஒரு 13 தகவல்களை மட்டும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றது தான். இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கும் நம்ம ராஜராஜ சோழனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலிருந்தே இயங்கிட்டு வரதா சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ராஜராஜ சோழனும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்ற ரெக்கார்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த யூனிவர்சிட்டின்றது அவருடைய காலத்திலிருந்தே இருக்குது அப்படின்றது யாரும் அறியாத ஒரு தகவல் தான். இரண்டாவது எதை பார்க்க போறோம்னா ஃபிடல் காஸ்ட்ரோ. அவர் நேம சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது கியூபா நாட்டின் அதிபர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி அந்த அதிபர் பதவின்றது ஒரு பொன் மெத்தை அல்ல, அது ஒரு முள் கிரீடம் அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் போல. கிட்டத்தட்ட இந்த உலக அளவில் அவரை கொலை செய்ய மட்டும் 600 முறை முயற்சி செய்துள்ளனர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி யாரையுமே முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது, நம்ம நாட்டில் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கோம் எங்களை தமிழ் மொழி தான் பழமையான மொழின்றாங்க ஒரு பக்கம் சமஸ்கிருதம் தான் பழமையான மொழின்னு பேசிட்டு இருக்காங்க. அதை தாண்டி உலக அளவில் ஒரு பழமையான நாடு அப்படின்னா அது எகிப்து நாடு மட்டும்தான். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாடு. அங்கே பார்த்தீங்கன்னா பிரமில ரொம்ப ஒரு வியக்கத்தக்க வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டை சொல்லும்போது குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான் அப்படின்றது அங்கேருந்து தொடங்கியிருக்கும் போலவே என்னவோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாடு அந்த எகிப்து நாடு. இதுவும் யாரும் அறிந்திராத ஒரு தகவல்ல ஒன்று. நான்காவது நம்ம பார்க்க போகிறது அலெக்சாண்டர் அப்படின்னா நமக்கு சொல்லப்படுற தகவல், நம்ம தெரிஞ்ச தகவல் என்னன்னா, அவர் இறந்த பின் அவருடைய இந்த சவத்தை தூக்கிட்டு போகும்போது அவருடைய 2 கைகளும் வெளியில் நீட்டப்பட்டு மக்கள் பார்க்கும்படியாக தான் கொண்டு போனாங்க. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தையே கட்டியாண்ட அலெக்சாண்டர் இறந்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதுவுமே கொண்டு செல்லாமல் போகிறார் அப்படின்றத ஒரு அர்த்தமாக சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் உயிருடன் இருக்கும் போதே புதைக்கப்பட்டாரா அல்லது இறந்த பின் தான் புதைக்கப்பட்டாரா அப்படின்றது இன்னும் ஒரு மர்மமிலகா தேசமாக தான் அந்த நாட்டில் பேசப்பட்டு வருது. அவங்க வாழ்ந்த அந்த நாட்டில் அந்த வழித்தொண்டர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது இன்னும் முன்னுக்கு பின்ன அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தான் நிலவிட்டு வருது. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற பேரை சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படின்றத, ஒரு செருப்பு தைப்பவரின் மகன் அதிபர் ஆகலாம் அப்படின்றத நிரூபித்தவர் நம்ம ஆப்ரஹாம் லிங்கன். அதை தாண்டி யாரும் அறிந்திடாத ஒன்று, அவர் ஒரு கிக் பாக்ஸிங் சாம்பியன். கிட்டத்தட்ட 300 போட்டிகளில் பங்கேற்று ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் அவர் தோல்வியை சந்திச்சிருக்காரு. அவர் அதிபர் லிங்கன் மட்டும் கிடையாது, கிக் பாக்ஸிங் லிங்கன் கூட. ஆறாவது நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம மொபைல் கையில் இருக்குது, வாட்ச் இருக்குது, அலாரம் வச்சு டான் எந்திரிச்சு போகிறோம். சில பேர் எந்திரிக்காம இருக்காங்க. இந்த வாட்ச் இந்த மொபைலில் கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி வேலைக்கு போயிருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சி எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அதுக்கு ஒரு ஜாப்னே வச்சிருக்காங்க, ஹியூமன் வேக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஜாப்பே வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டா நம்ம எப்போ எந்த டைமுக்கு சொல்கிறோமோ அந்த டயத்துக்கு அவங்க எழுப்பி விட்டுருவாங்க அப்படின்றது யாரும் அறிந்திராத ஒரு தகவல் தான். உங்களுக்கு டவுட் வரும், அப்படி வேலை பார்க்குறவங்கள யார் எழுப்பி விடுவா அப்படின்ற டவுட் வந்தா அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஏழாவது நம்ம எதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னாலே நம்ம 3rd சேனல்ல படிச்ச அவர் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதை தாண்டி யாரும் அறிந்திராத ஒன்று, அவர் இஸ்ரேல் நாடு முதல் உருவாக்கப்பட்ட பொழுது பிரசிடென்ட் வாய்ப்பு அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனால் அதை அவர் மறுத்து நான் ஒரு சயின்டிஸ்டாக தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை கோட்பாட்டை வகுத்து அவர் தனி ட்ராக்ல போயிட்டாரு. எட்டாவது எதை பார்க்க போறோம்னா, 700 ஆண்டுகளுக்கு முன் போப்புன்ற ஒரு நாட்டில் வாழ்ந்து வந்திருக்காரு. அவருக்கு இந்த கருப்பு பூனைகள் அப்படின்றாலே சுத்தமா பிடிக்காது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய 6ஆம் அறிவுல பொறி தட்டுப்பட்டு இந்த நாட்டில் இருக்க மக்கள்கிட்டலாம் சொல்லி இந்த கருப்பு பூனைகள் எல்லாத்தையும் கொன்றுங்க, உங்களுக்கு நான் வெகுமதி தரேன் அப்படின்ற மாதிரி அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு. ஆக கிடைச்சதுரா லக்குன்னு அந்த நாட்டு மக்கள்லாம் இருக்கிற கருப்பு பூனை எல்லாத்தையும் கொண்டுட்டு வெகுமதி வாங்கிட்டாங்க. 10ஆவதுக்கு கலராக இருந்த பூனைகளையும் கருப்பு பெயிண்ட் அடித்து அதையும் கொண்டுட்டு வெகுமதி வாங்கிட்டாங்க. அதற்கு தான் சூப்பரான ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு வருட காலத்தில் பிளேக் அப்படின்ற நோய் அந்த நாடு முழுவதும் பரவி பல மில்லியன் மக்கள் கொத்தா இறந்து போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சுழற்சி முறையை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா அடுத்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருன்றது யாரும் அறிந்திடாத தகவலில் ஒன்று. 9வது எதை பார்க்க போகிறோன்னா, ராஷ்புட்டின் அப்படின்றது ரஷ்யாவை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மத போதகர். அவர் அடுத்த ஜீசஸ் அப்படின்ற அளவுக்கு அவர் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன, நம்ம ஊரில் உள்ள சாமியார் மாதிரி கொஞ்சம் பெண்களை விஷயத்தை வீக்கானவர் அவர். அப்படிப்பட்டவர் என்னன்னா, அந்த ரஷ்ய அரசுக்கு எதிராக பல குரல்களை கொடுத்து வந்திருக்காரு. இதில் காண்டான அந்த அரசு என்ன பண்ணிட்டாங்க, இவர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு விஷம் கொடுத்துட்டு அடுத்து கத்தியால் குத்தி அதுக்கப்புறம் துப்பாக்கியால் சுட்டு குளிர்ந்த ஒரு ஆற்றில் தூக்கி வீசிடுறாங்க அவர் இறந்த அவருடைய சடலம் கிடைக்கும் போது மக்கள் எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியம் அங்கே தென்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விஷம் கொடுத்து கத்தியால் தாக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி அதை பார்க்கும் பொழுது அவர் அந்த குளிர்ந்த நீரில் உறைந்து தான் இறந்திருக்கிறார். இந்த 3 நாள் அவர் எந்த ஒரு வகையிலும் பாதிக்கப்படவில்லை அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு யாரும் அறிந்திராத தகவலில் வரும்.
10வதா எதை பார்க்க போறோம்னா ஹெராயின் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். படங்கள்ல வெள்ளை வெள்ளையா வச்சிருப்பாங்க ஒரு போதைப் பொருள் அப்படின்றது தெரியும். ஆக்சுவலா அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்ன அது ஒரு மெடிசினா பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. அதுல அதிக அளவு போதைத்தன்மை கொண்டது அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அதை தடை பண்ணியிருக்காங்க. ஒரு மெடிசினை ஒரு போதைப் பொருளா மாத்தி வச்சிருக்கானுங்க நம்ம பசங்க. இதுவும் அறிந்திராத தகவல்ல வரும். 11வதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடால்ஃப் ஹிட்லர், முசோலினி இவங்க 2 பேருமே உலகம் அறிந்தவர்கள் தான். முக்கியமா அவங்க 2 பேருமே ஒரு சர்வாதிகாரியாக அறியப்பட்டவர்கள். அந்த 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா நோபல் பரிசுன்றது பரிந்துரைக்கப்பட்டது. பரிந்துரைக்கப்பட்டது கூட தவறு இல்ல. எதற்காக பரிந்துரைக்கப்பட்டார்கள் அப்படின்றதான் யாரும் அறிந்திராத ஒரு தகவல். உலக அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றதுல அவங்க 2 பேரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். ஆனா அது என்னாச்சுன்னா ஒரு நல்லவர்கள் அங்க ஜட்ஜா இருந்தனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை பரிந்துரைத்தவர்கள் கண்டிப்பாக கண் தெரியாதவரும் காது கேளாதவராகவும் தான் இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய தகவல். 12வதா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்றளவுல போர் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாலே முதல்ல ஞாபகம் வருது மகாபாரத போர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர் வரைக்கும் தான் ஞாபகம் வரும். இந்த போர்ல அதிக அளவு நடந்த போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 355 வருடங்கள் போர் நடந்திருக்கு. அதுதான் இருக்கலே ஹையஸ்ட். உங்களுக்கு டவுட் வரலாம் 355ன்னு சொல்றீங்க, ஒரு 3 தலைமுறையே இங்கே செத்து போச்சு அப்படின்னு அந்த டவுட் எனக்கும் வந்துச்சு. நம்ம அந்த காலத்தில் தான் அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அடுத்து லோவஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 நிமிடங்கள், அதாவது முதல் நிமிடத்தில் போர் தொடங்கி 35வது நிமிடம் போர் முடிந்து விட்டது. மிகவும் குறுகிய காலத்தில் நடந்த போர் இந்த போராக தான் இருக்க முடியும். இதுவும் யாரும் அறிந்திராத தகவல்ல ஒன்று. அடுத்து 13வதா நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கா நாடு அப்படின்றது நம்ம அறிந்த ஒரு சூப்பரான நாடு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய மக்கள் இனி குடிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு தார்மீக சிந்தனையோட அந்த குடிப்பழக்கம் அந்த மதுவையை தடை பண்ணிட்டாங்க அந்த நாட்டில். என்னடா பண்ணுறேன்னு தெரியாது அந்த மக்கள் பிளாக்ல வாங்கி நம்ம ஆளுங்க மதுவை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அதிருப்தியான அந்த அரசு என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ள அந்த மதுபானங்கள்லாம் விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்ம மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, இந்த குடியை மட்டும் ஒழிக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்படி பண்ணியுமே அந்த குடியை அங்கே ஒழிக்க முடியலைன்னு தான் நினைக்கிறேன். இன்றளவிலும் குடி அப்படின்னாலே முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா நாடு தான். அந்த அட்டம்ப்டை நம்ம நாட்டில் பண்ணால் என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதுவும் யாரும் அறிந்திராத தகவலில் ஒன்று. இப்போ வரைக்கும் பல தகவல்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி என்ன டாபிக் எடுத்து பேசலான்றதை நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். இதே போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த்.